புடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரை தொழுது வணங்கி தாழ் பணிந்து இவ்வுலக மக்கள் எல்லோரும் நலமற்று வாழ அவன் திருவடியை வணங்கி, என் அன்னை சரஸ்வதி வாக்கு இணங்கி அவள் திருவடியை வணங்கி என்னை இந்தளவுக்கு உயர்த்திய என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் வணங்கி வழிபடுகின்றேன். நிகழும் மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமையும் பிரதமை திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயுகமும் கூடிய சுபயுக சுபநாளில் இன்று 1/6/2026 ஆங்கில மாதத்தினுடைய 12 ராசிகளுக்குரிய ராசி பலனை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும் பற்றி நேயர் பெருமாளுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது ஒரு ஆங்கில மாதத்தில் இந்த மாதம் நமக்கு ஒரு சிறப்பான மாதம். அப்போ இறைவனால் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய ஆண் பெண் இனத்திற்கு ஒரு நுழைவு வாயில் என்ற திருமணத்தை ஏற்படுத்துவதும் அந்த ஜூன் மாதம் தான் வருது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது, நேயர்கள் தெரிஞ்சிருக்கணும். இதனால் வரை எத்தனையோ குரு பயிற்சி வந்திருக்குது. கடந்த கால குரு பயிற்சி பற்றி நேயர்களுக்கு ரொம்ப சொல்லியிருக்கிறோம். பாதம் அடைஞ்சு நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் இந்த 1/6 இந்த ஜூன் மாதத்தில் திருக்கணித பிரகார குரு பயிற்சியோடு உங்களுக்கு எல்லாமே வரும். இந்த மாதத்தில் வரப்பிரசாதமாக இந்த குரு பயிற்சியோடு இந்த 1/6/2026 மாதம் தொடங்குகின்றது என்பதை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பாக 17/6/2026 கௌரி விரதம், கணவன் மனைவி ஒற்றுமை விரதம், உமா மகேஸ்வர பூஜை. அடுத்தது 22/6 ஆணி திருமஞ்சனம். 22/6/2026 ஆணி திருமஞ்சனம் அருள் தரும் எல்லாம் அல்ல அருள்மிகு சிவகாமி சமேதா நடராஜ பெருமானுடைய திருமஞ்சன திருவிழா. அதற்கு அடுத்தது போல் 24/6 சக்கரத்தாழ்வார்க்கு திருமஞ்சனம், சக்கரத்தாழ்வார்க்கு ஜெயந்தி விழா. இது ரொம்ப சிறப்பான ஒரு விழா. இந்த 2 விழாக்களுமே தயவுசெய்து நேயர்கள் எங்கிருந்தாலும் கலந்துக்கங்க. இந்த 22/6/2026 ஆணி திருமஞ்சனம். திருமஞ்சனம்ங்கிறது பெருமாளுக்கு உரியது, வைணவத்துக்கு உரியது. ஆனால் இந்த திருமஞ்சனம் சிவபெருமானுக்கு மிக சிறப்பாக செய்கிறாங்க எல்லா சிவாலயங்களும். அப்போ சைவத்திலையும் வைணவத்திலையும் திருமஞ்சனம் இருக்குதுங்கிறது போகிறோம். அந்த வகையிலே இந்த 1/6/2026 கண்டிப்பாக குரு பயிற்சியோடு எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மாத பலனை நம்ம பொது மீனராசி. அப்போ மீனம்னாலே கடப்பது. 12 ராசியும் கடந்து வந்துட்டப்பா அப்பா அப்படிங்கிறோம்ல, அதான் கடப்பது. மீன் நீந்துவது, மனிதன் கடப்பது. புலி எப்படி இருக்கும், சிங்கம் எப்படி இருக்கும், ஆஞ்சநேயர் எப்படி இருப்பார், எல்லா விலங்குகளுக்கும் இறை அருள் உண்டு. அந்த வகையிலே மீனம். அப்போ மீனத்துக்கு கொஞ்சம் தைரியம் இருந்தாங்க நம்ம மக்கள் எல்லாம். நேயர் பெருமக்கள் எப்படி இருந்தாங்க, அப்பா திருக்கணித்தில் 1.5 வருஷம் 2 வருஷம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க, இந்த வாக்கிய பஞ்சத்துக்காரவங்க எல்லாம் குண்டை தூக்கி போட்டு இன்னும் உங்களுக்கு 1 வருஷம் இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ யாரை திட்டுறாங்க, எங்கள்தான் திட்டுறாங்க. கரெக்டாக ஐயா சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நேயர்கள் ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா 7.5 சனிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு தான். எதையாவது ஒன்று சொல்லுங்க ஐயா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. அப்படியும் சொல்ல முடியாது. தாய்ப்பற்றுக்குரியது மீனம், தாய்ப்பற்றுக்குரியது வாக்கியம். அடுத்து அட்வான்ஸாக வரக்கூடியது மீடியாக்களோட வரக்கூடியது, நமக்கு சென்சிட்டிவாக வரக்கூடியது திருக்கணிதம். அப்போ ரெண்டையும் பாகுபாடில் நம்ம பார்க்கத்தான் வேணும். வேறு வழி இல்லை. நான் தார்கம்பு, புளியங்கம்பு, புளிய மரத்தினுடைய அந்த செடி, அந்த புளிய மரத்தினுடைய இது, அதே மாதிரி மூங்கில் கம்பு,
மூங்கில் கம்பி இதிலெல்லாம் அடித்து எங்கள் தாத்தா காலை ஒடிச்சு படிக்க வச்சார். இப்போ என் பேரன் பேச்சை ஒடிக்க முடியுமா? முடிக்க முடியுமா? உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி காலங்கள் வருதுல்ல, காலங்கள் மாறுது. அதனால மீனத்துக்கு 7 பயப்படாதீங்க. மீனத்தை விட அடுத்து மேஷம்தான் கவனமாக இருக்கணும். மீனத்தை விட அடுத்து மேஷம்தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனீஸ்வரர் மீனத்துக்கு சமக்கிரகம், அதே சனீஸ்வரர் மேஷத்துக்கு பகைக்கிரகம். அதையும் பார்க்கணும். எத்தனை சுற்றுன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு மீனத்துக்கு ஆனால் நிறைய சொல்கிறாங்க, நிறைய இழந்துட்டோம், என்ன செய்யணும்னு தெரியல, நிறைய இழந்துட்டோம்னு தான் சொல்கிறாங்க. அதை பற்றி பயப்படாதீங்க. எவ்வளவோ செலவழித்தோம், சிக்கனமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. ப்ரெஸ்டீஜ் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் இதில் பாருங்கள். ஏன் பணத்தை செலவழிக்கிறவங்க பாருங்கள், ஏன் பணத்தை போய் நம்ம செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள், அதை பார்த்துக்கோங்க. 2வது டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கோங்க, வெளிநாடு எடுத்துக்கோங்க, வெளிமாநிலம் எடுத்துக்கோங்க. அப்பா அம்மாவை நல்லா பாருங்கள், பெற்றோர்களை பேரண்ட்ஸை பாருங்கள், சகோதரிகளை பாருங்கள். மருத்துவ செலவை குறைங்க. குழந்தைகளுக்கு கல்வியை நல்ல ஒழுக்கத்தோடு புகுத்தி கொண்டு வாங்க. டெய்லி விநாயகர் வழிபாடு, டெய்லி காலையில் விநாயகர், மாலையில் ஆஞ்சநேயர், இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. சனியினுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். என்னதான் வாக்கியம், என்னதான் திருக்கணிதமாக இருந்தாலும் இனி குறையக்கூடிய நேரங்கள் தான். இனிமேல் குறையக்கூடிய நேரங்காலம். அதனால் நிச்சயமாக கண்டிப்பாக கடந்த காலங்களை விட இனிமேல் கடக்கப்போகிற காலங்களை எண்ணி மகிழ்ந்து நிச்சயமாக உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இந்த சனீஸ்வரனுடைய சந்திர தேசத்தில் ராகு, சந்திர தேசத்தில் கேது, சந்திர தேசத்தில் சனி, இந்த மாதிரி ரிலேட்டிவிட்டியாக மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. வராமல் இருக்க முடியாது. அப்படி வர்றவங்க மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா இது ஒரு நிழல் கிரகம். எது? ராகு, கேது, சனி. சந்திரன் ஒளி கிரகம். ரெண்டுமே பக்கத்தில் இருக்காது. அதனால் அதை மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டா இந்த 7 சனினால் உங்களுக்கு நிச்சயமாக எல்லா தாக்கங்களும் குறையும். அதில் மாற்று கருத்து அல்ல. நல்ல டெக்ஸ்டைல்ஸு, வெளிநாடு எல்லாமே, வெள்ளை நிறம், மருந்து பொருள், அதே மாதிரி ஜலம் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது, சப்பனி சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தம் எல்லா தொழிலும் பண்ணுங்கள். மஞ்சள், கரும்பு, ப்ரெஸ்டீஜ் பார்க்குறது, ஃபைனான்ஸ் கொடுக்குறது, எல்லாத்தையும் பாருங்கள். எல்லா தொழிலுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஹார்ட்டு நீங்கள் தான், இதயமே நீங்கள் தான். அதனால தான் 12க்கு வச்சுருக்காங்க. எப்படி சுற்றி வச்சுருக்கோம்? 306 டிகிரியில் கரெக்டாக 1க்கும் 12க்கும் குட் ரிலேட்டடாக வச்சுருக்காங்க. இது மேஷம், அதுவும் செவ்வாய் குரு. இது மீனம் குரு, அதுவும் குரு தான். அதனால் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை, சுயசாதத்தை எடுத்துக்கோங்க. என்ன தசாபத்தின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக என்ன குரு மீன ராசிக்காரவங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் அட்டமாதிபதி கிரகம். அட்டமாதிபதி சாரம் மட்டும் படாமல், அட்டமாதிபதி தசாபுத்தியை விட அட்டமாதிபதி சாரம் தான் ரொம்ப கவனம். இதை மட்டும் நீங்கள் கவனம் வச்சுக்கிட்டா இந்த 7 சனி அப்படியே கொண்டு போயிடலாம். விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. அடுத்து உங்கள் வீட்டில் வன்னி மரத்தை வளங்க, வன்னி மரத்தை கும்பிடும். வன்னி விநாயகர்னு அந்த காலத்தில் இருக்கு. வன்னி விநாயகர், அதுக்கு அடுத்தது வன்னி விநாயகர். அதே மாதிரி வன்னி விநாயகர் கண்டிப்பாக இருக்கும். அந்த வன்னி விநாயகரை கண்டிப்பாக நல்லா வேண்டிக்கோங்க. பிரதர்ஷனம் 21 தலைமுறை 61 பந்தி. 21 தலைமுறை 61 பந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக 21 தலைமுறைக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம் இல்லையா? தாய்க்கு 10, தந்தைக்கு 10, தனக்கு 1ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்படிப்பட்ட தலைமுறை வழிபாடை பண்ணுங்கள். குலதெய்வங்களை கும்பிடுங்க. நிச்சயமாக குறைவில்லாத வாழ்வை நீங்கள் பெறுவீங்க என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து கண்டிப்பாக குரு வழிபாடு, ரமண மகர்ஷி வழிபாடு, ராமானுஜர் வழிபாடு, சாய்ராம் வழிபாடு, ராகவேந்தர் வழிபாடு, நாராயண குரு வழிபாடு. இப்படி குரு வழிபாடுகள் நல்லா பண்ணும்போது பூர்வ புண்ணியங்கள் நமக்கு ஜெயிக்கும்.
குரு வழிபாடு பண்ணும்போது பூர்வ புண்ணியம் நம்மளை புகழ்ந்து கொடுக்கும். அது நம்ம பேரம் பேத்தி நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை சுட்டி காட்டி கண்டிப்பாக நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும். யாருக்கு? மேசம் டு மீனராசி என்பருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.